டாக்டர், குழந்தை பிறக்கும் போது 3.5 கிலோ இருந்தாங்க. 2.5 மாசத்திலே 8 கிலோ வந்துட்டாங்க. ஏதாச்சும் இஷ்யூ இருக்குமா? இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பேரண்ட்ஸ் ஜென்ரலா இந்த மாதிரி ஃபாஸ்டா வெயிட் கெயின் ஆகிறது பெரும்பாலான நேரத்துல நார்மலா தான் இருக்கும். இதை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ஒபிசிட்டி ரிஸ்க் இருக்கு. சீக்கிரமா வெயிட் ரொம்ப அதிகமாகும். பீடியாட்ரிக் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதனால என்ன ஆகும்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ்லாம் கொஞ்சம் எர்லியராகவே வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தையோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட போன் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அவங்களுடைய மோட்டார் டெவலப்மெண்ட் கொஞ்சம் டிலே இருக்கும். லைக் அவங்க உட்காரது, நிக்கிறது, நடக்கிறதுலாம் கொஞ்சம் டிலே ஆகும். அதன் வெயிட் அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளமும் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் எது நார்மல் எது அப்நார்மல்ன்றதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க குழந்தை வெயிட் அதிகமா இருக்காங்க, அட் த சேம் டைம் ஆக்டிவா இருக்காங்க, பால் நல்லா குடிக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க, மோஷன் நல்லா டெய்லி போறாங்க, அண்ட் குறிப்பா அவங்களுடைய ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பெரும்பாலும் அது நார்மலா இருக்கும். வளர வளர அந்த வெயிட் ஸ்டேபிள் ஆயிடும். ஒரே விஷயம், நீங்க ஓவர் ஃபிட் பண்ணாம இருந்தா போதும். அப்படி இல்லாம குழந்தை ரொம்ப டல்லா இருக்காங்க, லெத்தார்ஜிக்கா இருக்காங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுடைய மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் கொஞ்சம் டிலேடா இருக்கு, அவங்களுடைய ஹைட் கம்மியா இருக்கு அப்படின்னா சம்திங் ஹார்மோனல் பிரச்சனையா இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணணும்.